பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கிறிஸ்துக்கு முன் 1300களில் எகிப்தை ஆட்சி செய்தவன் 2ஆம் ரம்சேஸ் எனும் கொடுங்கோல் மன்னன். இவன் பெயர் முஸ்அப் பின் ரய்யான் என்பர். இவனை திருக்குர்ஆன் ஃபிர்அவுன் என அழைக்கின்றது. கிஃப்தி குலத்தைச் சார்ந்த இந்த ஃபிர்அவுன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நானே மாபெரும் இறைவன் என கூறி காட்டு தர்பார் நடத்திய மன்னனாவான். ஒரு நாள் இரவு அவன் ஒரு கனவு காண்கின்றான். அதிலே பெரும் தீ பிளம்பு ஒன்று சிரியாவிலிருந்து வெளிக்கிளம்பி எகிப்து நாட்டின் மீது படர்ந்து அங்கிருந்த கிப்திகளின் இல்லங்களை எல்லாம் சுட்டரித்து விட்டு இஸ்ரவேலர்களின் இல்லங்களை மட்டும் ஒன்றும் செய்யாது விட்டு விடுகிறது. இதன் போது திடுக்கிட்டு விழித்தெழுந்த அவன் தனது கனவு வல்லுநர்களை அழைத்து விளக்கம் கேட்டபோது, இன்னும் சில நாட்களில் இஸ்ரவேலர்களின் ஒருவர் தோன்றி கிப்திகளை அழித்து ஒழிப்பதோடு ஃபிர்அவுனின் ஆட்சியும் அழிந்தொழியும் என விளக்கம் கூறினர். அதன் பின் ஃபிர்அவுனின் ஆணைப்படி இஸ்ரவேலர்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைவரும் பதைக்க பதைக்க கொலை செய்யப்பட்டார்கள். இம்ரானின் மனைவி யூகானிது தமது அருமை பாலகனை இந்த காலத்தில் தான் பெற்றெடுத்தார். தம் வயிற்றில் இருந்து வெளிவந்த தம் அருமை திருமகன் ஒளிமயமாக காட்சி தருவதை கண்டதும் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அவரது மகிழ்ச்சி ஃபிர்அவுனின் கொடும் ஆணையை எண்ணி துயரமாக மாறியது. இறைவனின் ஆணைப்படி அன்னையார் அவர்கள் நீர்புகா பெட்டி செய்து தம் அருமை திருமகனுக்கு அமுதூட்டி தலையிலே எண்ணெய் தேய்த்து கண்ணிலே சுருமாயிட்டு பஞ்சினால் நிரப்பப்பட்ட அப்பெட்டியில் தம் மகனை வைத்து அதனை நீல நதியிலே மிதக்க வைத்தார். இறைவனின் நாட்டப்படி அந்த பெட்டி ஃபிர்அவுனின் மாளிகையை அடைந்து பல இன்னல்களுக்கு மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனின் மாளிகையிலே வளர்ந்து பின்னர் நபி பட்டம் பெற்று ஃபிர்அவுனை இறைவன் பால் அழைத்து அவன் மறுத்து வந்த நிலையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் ஆணைப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். கைத்தடி பாம்பாதல், கை ஒளிப்பெறுதல், பஞ்சம் ஏற்படுதல், தானியங்களின் உற்பத்தி குறைதல், வெள்ளம், வெட்டுக்கிளிப்படை, பேன் தொல்லை, தவளை தொல்லை, தண்ணீர் இரத்தமாக மாறுதல், இது போன்ற இறைவனின் அத்தாட்சிகளை காண்பித்தும் ஈமான் கொள்ளாத ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய தமது படை பரிவாரங்களுடன் புறப்பட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்துக்கு முன் 1520 பிறந்து கிறிஸ்துக்கு முன் 1400 இறையடி சேர்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறையடி சேர சுமார் 47 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் எகிப்திலிருந்து தப்பி பைத்துல் முகத்தஸ் எனும் ஜெருசலம் செல்ல சுயஸ் கால்வாய் தெற்கில் உள்ள செங்கடலை அடைந்து அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தமது கைத்தடியால் கடலை அடித்து கடல் 2ஆக பிளந்தபோது அதன் மூலமாக இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். இஸ்ரவேலர்களை தேடி புறப்பட்ட ஃபிர்அவுனும் அவனுடைய படை வீரர்களும் அவ்வழியே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விரட்டிச் செல்ல கடலில் இறங்கிய போது கடலே ஒன்று கூடு என்ற இறையாணைப்படி கடல் ஒன்று கூடியது. ஃபிர்அவுனும் அவனது பரிவாரங்களும் கடல்லே மூழ்கி மாண்டு போயினர். இதனை சூரா யூனுஸிலே அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபிர்அவுனின் உடல் நீருக்கு அடியில் இறைவன் பாதுகாத்து வந்தான். ஃபிர்அவுனின் உடல் கிறிஸ்துக்கு பின் 1898 ஆண்டு ஆராய்ச்சியாளர் லாரட் என்பவரால் நைல் நதி கடலில் கலக்கும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சடலமானது உடனே எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் உள்ள ராயல் மியூசியத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது.
தொல்பொருள் ஆராய்ச்சியிலும் மரபுரிமை ஆராய்ச்சியிலும் அதிக அக்கறையுள்ள பிரான்ஸ் அரசு எகிப்தின் புராதன மன்னன் ஃபிரௌனின் உடலை ஆராய்ச்சி செய்ய விரும்பி அதன் விருப்பத்தை எகிப்திடம் தெரிவித்தது. அந்த வேண்டுகோளை ஏற்ற எகிப்திய அரசு அதற்கு இணக்கம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் பண்டைய எகிப்தின் அகம்பாவம் கொண்ட கொடுங்கோல் ஆட்சி புரிந்த மன்னன் ஃபிரௌனின் உடல் 1980களின் கடைசியில் விமானம் மூலம் பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரான்சின் நினைவு மையத்தின் பிரத்யேக பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு உலக புகழ் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள், உடல் கூறியல் விஞ்ஞானிகள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் ஓர் அணியாகி ஃபிரௌனின் உடலை ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டனர். இக்குழுவுக்கு பொறுப்பாளராகவும் தலைவராகவும் இருந்தவர் அறுவை சிகிச்சை நிபுணரும் விஞ்ஞானியுமான பேராசிரியர் மொரிஸ் புகைல் அவர்களாவார்கள். யார் இந்த மொரிஸ் புகைல்? இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு வைத்திய நிபுணர், ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி. பண்டைய எகிப்தின் மொழி, வரலாறு, கலாச்சாரம் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்யும் பிரான்சுக்கான அமைப்பின் தலைவர். ஒரு எழுத்தாளர். 1945 இருந்து 1982 வரைக்கும் வைத்திய சேவை செய்தவர். பிரான்ஸ் நாட்டில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். அணி ஃபிரௌனின் உடலை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது பேராசிரியர் புகைல் ஃபிரௌன் எப்படி இறந்தான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என முடிவு செய்தார். அவரின் தீவிர முயற்சியின் பலனாக நிச்சயமாக இவனின் உடல் கடலில் மூழ்கியே மரணித்திருக்க வேண்டும் என்றும், இறந்த உடல் அழுகாமல் இருக்க அது பதனிடுவதற்கான செயற்பாடுகள் கடுகதியாகவே நடந்திருக்கிறது என்றும் உறுதிப்படச் சொன்னார். ஃபிரௌனின் உடல் மட்டும் கடலுக்குள் மூழ்கியும் ஏன் எந்த சிதைவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது என்ற ஒரு புது சிந்தனை அவர் மனதிலே தோன்றி குழப்பத்தில் ஆழ்ந்து போன டாக்டர் மொரிஸ் புகைல் இது பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்று தனது ஆய்வை தொடங்கினார். ஆனால் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் என்பதோடு அத்தியாயம் முடிந்து விடுவதால் தனது ஆய்வை எப்படி முடிப்பது என்று குழப்பத்தில் இருந்த அவர் திருக்குர்ஆனை ஆய்வு செய்ய தொடங்கினார். அதில் ஃபிரௌன் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் அவனின் உடல் அழியாமல் பாதுகாக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதை அறிந்து ஆச்சரியப்பட்டு மேலும் மேலும் குர்ஆனை ஆராய்வதில் ஈடுபட்டார். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. உனக்கு பின்னுள்ளோருக்கு நீர் ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காக இன்றைய தினம் உன்னை உனது உடலோடு நாம் பாதுகாப்போம். நிச்சயமாக மனிதர்களில் அதிகமானோர் எமது அத்தாட்சிகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர். நவீன வசதிகள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவ்வளவு துல்லியமாக எப்படி கூற முடியும்? ஃபிர்அவுனின் மரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயமாகும். ஃபிரௌனின் உடல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பின்னும் சுமார் 1350 ஆண்டுகளுக்கு பின் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்க எப்படி திருக்குர்ஆனில் இவ்வளவு துல்லியமாக கூறிவிட முடியும்? இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் இது நிச்சயமாக இறைவன் வேதமே என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை பாக்கியமாக்கினான். ஆம், அவர் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். Ladies and gentlemen, assalamu alaikum. குர்ஆன் ஓர் அற்புதம் என்பதையும் இது எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருவசனங்களே ஆகும் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்க முடிவு செய்தார்.
புனித அல் குர்ஆன் சம்பந்தமாக இந்த பூமியே வியக்கும் வகையில் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அது மேற்கத்திய நாடுகளையும் ஆட்டங்காண வைத்தது. த பைபிள், த குர்ஆன் அண்ட் சயின்ஸ். நவீன அறிவின் ஒளியில் பரீட்சிக்கப்பட்ட பைபிளும் குர்ஆனும் என்ற அந்த புத்தகம் பல லட்சக்கணக்கான பிரதிகள் வித்து தீர்ந்தது. பிரெஞ்சு மொழியில் இருந்து மாற்று மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டன. இந்த புத்தகத்துக்கு பிரான்ஸ் அகாடமியால் வரலாற்றுக்கான விருது புகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்னும் பல அருமையான இஸ்லாத்துக்கு வழிகாட்டும் புத்தகங்களையும் அவர் எழுதினார். இப்படி தன் முழு வாழ்க்கையையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்த இம்மாமீதை 1998 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 இறை அடி சேர்ந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மொரிஸ் புகைல் அவர்கள் தமது த பைபிள், த குர்ஆன் அண்ட் சயின்ஸ் என்ற புத்தகத்தின் முகவுரையின் இப்படி குறிப்பிடுகிறார்: மற்றைய மறை நூல்களில் குறிப்பிடப்படாத விஞ்ஞான உண்மைகள் குர்ஆனில் நிரூபணமாக இருப்பதை கண்டு நான் ஆரம்பத்திலேயே அதிர்ந்திருக்கிறேன். மிக அண்மையில் அறியப்பட்ட அதிகமான விஞ்ஞான விளக்கங்கள் இவ்வளவு துல்லியமாக விஞ்ஞான கண்டுபிடிப்பின் கண்ணாடி பிம்பங்களைப் போன்று 13ஆம் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இப்புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் அற்புத நிலை பெற்று இருக்கிறது. எல்லாம் வல்ல நாயன் அன்னாரின் பாவங்களை மன்னித்து நல்ல கூலியை கொடுப்பானாக என்று பிரார்த்திப்போம். வஸ்ஸலாம்.